அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராகு கேது பயிற்சி சித்திரை 13ஆம் தேதி 26ஆம் தேதி இந்த ஏப்ரல் மாதத்தில் பேரர். அவர் பேருனால என்ன நம்ம கஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் பிறந்த உடனேயே குருவும் பெயர்ந்துடுவார். அதே ஏப்ரல் மாதத்தில், மே மாதத்தில் பெயர்ந்துடுறார். அதே சித்திரை மாதத்தில் பேரர். குரு மிதுனத்துக்கு போகும்போது போய் சேர்ந்த உடனேயே ரொம்ப நாள் இருப்பார்னு நினச்சோம். அதே சமயத்தில் ஆணி மாதத்தில் சனீஸ்வரன் வக்கரமாயிடுவார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குரு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிசாரத்தில் போயிடுவார். சனீஸ்வரன் படுற பாடு நல்லா. செவ்வாய் கடகத்துலேருந்து உடனே கேதுவில் போய் உட்காந்துருவார் சிம்மத்தில். இந்த 2 பேருனா பூமாய்க்கு. அப்புறம் சனீஸ்வரன் இந்த கடகத்துக்கு இந்த அந்த ஆணி மாதத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் ஒன்றா உட்காந்து மிதுனத்தில் உட்காந்துருப்பாங்க. அது பிறகு மெதுவாக்கு கடகத்தை இறங்கிடுவாங்க. அந்த சிம்மத்தில் கேது இருப்பார். சிம்மத்தில் செவ்வாய் சேர்ந்துடுவார். தாங்க முடியல. இந்த பக்கம் சனி, குரு, மூணு எல்லாம் பார்த்துன்னு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. பெரிய அந்த அதிர்ஷ்டம் என்னன்னா, குருவுடைய பாறை கிடைக்கிறது. கும்பத்துக்கு சமாளிக்கிறார் சனீஸ்வரர். சர்ப வளையம், முதலேயே சர்ப வளையம் தான். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் அப் பண்ணிட்டானே என்ன அர்த்தம்? அடிக்க போகிறான்னு அர்த்தம். விவஸ்தே கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது ஆபரண யோகம் வருது. சுக்கிராச்சாரியார், புதன் 2 பேருமே பாம்பை போட்டு மிதிக்கிறாங்க. மரியாதையாக ஒழுங்காரு. ராகுக்கு வேலை ஒரு கண்ணை உருட்டுலேயே முன்னிருப்பாங்க. கொஞ்ச நாளும் அந்த பக்கம் நடந்த உடனே பழபடியாக ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் இருக்குது. ஒரு சமயம் பார்த்தா நிறைய கிடைக்கும், ஒரு சமயத்தில் ஒன்றும் கிடைக்காது. புஸ்தகத்தில் பார்த்தா பத்திரமா வச்சுக்கணும் போது இருக்கிறது காலியாகிடும். புதுசாக பிரச்சனையில் வந்துன்னு இருந்ததுன்னா எப்படி நம்ம சொல்யூஷன் கிடைக்கும்? வாழ்வா தாழ்வான்றது தான் போகும். ஆனால் நிறைய பணம் கொட்டும், செல்வம் பத்திரம் எல்லாம், சொத்து பற்றி எல்லாம் வரும். ஆனாலும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையில் அலைச்சல் தான் மிச்சமாக இருக்கும். ஏதோ வாழ்க்கையில் ஒரு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சாலும் கூட ஒட்டுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை, பயம் ஆட்கொள்ளும். இதெல்லாம் வரக்கூடியது. இந்த மாதிரிலாம் சீன்லாம் கொடுத்தோன்னா நம்ம எப்படி அனுபவிக்க முடியும்? கம்பங்கழங்கு இந்த கேழ்வரு கஞ்சி குடித்தா கூட நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம். இவ்வளோ ஆடம்பரமாக எல்லாம் கொடுத்து வாழ்க்கை இல்லாத ஒரு வெற்று வாழ்க்கை பேரும். கல்யாணமானாலும் சரி தான், ஆகட்டாலும் சரி தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படி இருந்தால் எப்படி வாழ்க்கை வாழறது? பகவான் கிருஷ்ணன் கூடயே வரான், சுக்கிராச்சாரியார் கூட வரார், லட்சுமியும் கூடயே வரான். அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தில் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம வரைக்கும் கூட இருந்து நம்ம குடும்பத்தை, நம்ம குடும்ப சம்மந்தப்பட்ட உறவு, நம்ம பார்ட்னர், பிஸ்னஸ் அவங்க வரைக்கும் இருந்தால் போதும். வேறு ஒன்றும் உலகத்துக்காக நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை. பரதாபப்படுறதோ, வேதனைப்படுறதோ அல்லது சந்தோஷப்பட்டு குதிக்கிறதோ செஞ்சீங்கன்னா புது விஷயத்தில் பிரச்சனைகள் நிறைய தலைக்கெடுத்து தான் ஆகும். அதனால் இதெல்லாம் நிறைய உந்திரங்களாக இருக்குது. சனீஸ்வரன் வக்கரமானான்னு அர்த்தம்னா, ஒருத்தர் கோபப்படுறார், நேர்மையாக நடக்கிறார், அவனை ஒரு வழியை ஆக்கி தப்புகாரி பண்ணுறியா இல்லையா, ஒத்துழைக்கிறான்னு கேட்டான்னா முடிக்குமா? அதனால தான் சனீஸ்வரர் வக்கரம் மாறார். செவ்வாய் ஒரு பக்கத்தில் கொடுத்துட்டு அவங்க ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிங்க. இதெல்லாம் வேறு வழி இல்லை. அவர் அக்கஸ்டம் டு டூ சச் ஆக்டிவிட்டி சொல்கிற மாதிரி ஃபோர்ஸபுளாக ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அப்போ நம்ம ரட்சிக்கிறது எப்படி? அப்போ பாவம் இருந்து தர்மம் அதர்மம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்னா, அப்பப்போ பகவான் ரட்சிக்கிறார். கண்ணு கூட பார்க்கலாம். இந்த பூமியில் மட்டும் பகவான் அப்பட்டமாக இருக்கார். எத்தனை தேவதைகள் கூட இருக்காங்க, நம்ம கணக்கே இல்லை. அப்படி இருந்தும் நமக்கு பயம் ஆட்கொள்கிறது, நிம்மதி இல்லை. நம்மளை யாரோ விட்டுட்டா மாதிரியும், காப்பாற்றாத மாதிரியும், நம்ம செய்யலா மாதிரியும், ஏமாத்துற மாதிரியும், அந்த அயோக்கிய கும்பலில் வாழற மாதிரியும், இப்படிலாம் ஒரு சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சீன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதோடு சேர்த்து நம்மளை அரவரைச்சிட்டே போவார். வில்லன்கள் இருந்தால் தாங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட், சேஞ்சஸ் நமக்கு வரும். வெறும்னு உட்கார்ந்துருந்தேன்னா சொர்க்கத்திலே உட்காந்துக்கலாம். பராபவரிடம் வரும்போது கிரிட்டிக்கலாக இருக்கும். தை மாதம், மாசி மாதம், விசுவாவசு வருஷம், மாதம் பங்குனி மாதத்தை ரிலீஃப் கிடைக்கிறது. தை மாதம் வந்தாலே சும்மா இல்லாத மகரத்தில் இருக்கிற இந்த செவ்வாய், சுக்கிரன் எல்லாம் உட்காந்துருக்கு. சூரியன் எல்லாம் உட்காந்துருக்கும். சும்மா இல்லை. கும்பத்து இந்த சிம்மத்தில் இருக்கிற கேதுவை பார்த்து உஸ்பேத்தி விட்டு சும்மா இருக்கலாம்ல. உடனே அங்கே சனியை போட்டு பின்னி பண்ணுறார். கும்பத்தில் இருக்கிற கூடையே எத்தனை உடனே சுக்கிரனை புதன் போய் காப்பாற்றுறாங்க. என்ன பண்ண, குரு மீனத்துக்கு போயிடுவார். வக்கரமாகி ரிவர்ஸ்லேயே போயிடுறாரு.
அப்போ காப்பாற்றினா கூட பலம் இல்லாத ஒரு நிலையில் குரு பார்த்துக்கோப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உடம்பில் தைரியம் வருமா, ஃபேஸ் பண்ண முடியுமா? அதனால் இந்த மாதிரிலாம் சூழ்நிலையில் இருக்குது. என்ன யோகங்கள் வருது. வயிற்று வலிக்காரன் சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும்? ஃபீஸ்ட்டு போடுறான் வயிற்று வலிக்கு எப்போதும். நெஞ்சு வலிக்காரன் அவன் டான்ஸுக்கு சிறப்பாக அணுவினா அப்படின்னு மாதிரி இந்த சுச்சுவேஷனில் எத்தனை யோகம் வந்து என்ன பிரயோஜனம்? இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். நமக்கு எது போனாலும் நமக்கு காசு பணம் சொத்து சுகம் ஒரு அனுபவிக்கணும், அவ்வளோதான். நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். இதுதான் நமக்கு வேணும். அந்த பகவானோடு ஈடுபட்டு சந்தோஷமான உறவுகள் வந்து குடும்பத்தோடு இருந்து எளிமையாக வாழ்ந்து ஆனந்தமாக இருந்து இதெல்லாம் அனுபவிச்சுது. அவனோடு அந்த பாக்கியம் நிறைய கொடுக்குறான். ஆனாலும் நமக்கு இப்படி தான் வாழ்ந்து பழக்கம். அதனால் வெளி உலகத்தில் கொஞ்சம் எட்டி பார்க்காமல் இருக்கிறது நல்லது. நம்ம போய் சமுதாய சீர்திருத்தத்தில் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. புரியுதுங்களா? அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி சொல்கிறாரையும் கேட்காதீங்க. கைப்பொருள் உள்ளதும் போயிடும். உடம்பு கொடுத்துருக்கான், அது புண்படாத இருக்கணும். நீங்கள் சுதாரிக்கணும். பராப வருஷத்தில் நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது. இதே மாதிரி சர்ப யோகங்கள் இருந்தால் கூட சர்ப யோகங்கள் அது கொடுக்கறது, அது ஆச்சரியமாக இருக்குது. சர்ப்பங்கள் என்றைக்குமே கொடுக்காது. அது கொடுக்குற அளவுக்கு காரணம் என்னென்னா, சுக்கிரனும் புதனும் கூடையே போகிறாங்க. சிம்மத்தில் இருக்கிற அந்த கேது மகம் விட்டுட்டு பூரம் வந்துடுவார். பராப வருஷம் சொல்கிறேன். அந்த பூர்வத்தில் வரும்போது சுக்கிரனுடைய காலிக்குனால பராப வருடம் அந்த ராகு கேனுடைய அந்த லேட்டர் ஹாஃப் வரும்போது நமக்கு ஃபுல் ரிலீஃப். மிதுன புதன் மீனத்திலேயும் மீனகுரு மீனத்திலிருந்து ராசி பொருந்தம் பண்ணிப்பாங்க. மேலும் சதுர்த்த கேந்திரத்தில் ஆகிறதுனால அது ஒரு யோகம் கிடைக்கிறது. ஆக மட்டும் பங்குனி மாதத்து விசுவாச வருஷம் மாசி முடிஞ்சு சனி பயிற்சி ஆன பிறகு பங்குனி மாதத்துலேருந்து பெரிய ரிலீஃப். ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி, புண்ணான பிறகு உடம்பு ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். நமக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இல்லை. வாழ்க்கையில் இது வரைக்கும் எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் ஏமாற்றம், ஒரு பக்கம் திருப்பி கிடைக்கிறது. எப்படியெல்லாம் மாறி சமாளித்து வச்சு நம்ம லைஃப்பை டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு கொடுக்குறாருன்னா உண்மையிலே நமக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சிகள் நல்லது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அமைஞ்சு சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த துலா ராசி நேயர்களே, எப்பொழுதுமே செகண்டரி பட்சமாக தான் நீங்கள் இருக்கீங்கன்னு உங்கள் மனசில் நெகட்டிவ் எஃபெக்டை மேலே தூக்கி போட்டுருங்க. சுக்கிரனுக்கு விஷமந்தான் முச்சம், எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, பேக் டோர் ஐயா கூட கொடுக்கறது இல்லை அப்படின்னு ஒரு புலம்பல் தான் செய்கிறது. அதுக்கு நீங்கள் தான் சரிப்படுத்திக்கணும். ஒரு குறை நல்லதாக வச்சுருக்கான், அப்புறம் எதுக்கு? டோன்ட் கம்பேர் அதர்ஸ். வாழ்க்கையில் மற்றவனை கம்பேர் பண்ணி வாழ்க்கை வாழறதுன்றது இயலாத காரியம். நல்ல விஷயங்களுக்கு காட்டலாம். வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி இருக்காங்க, இப்படி பண்ணுறாங்க, இப்படி அனுபவிக்கிறது நம்ம கொடுத்துற பீரில் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணத்தைலேருந்து வெளியில் வாங்க. அதுதான் அவங்களுக்கு எடுத்துன்றது வாழ்க்கை, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு குறையை நல்லா வச்சுருக்காரு. சர்ப்ப பேச்சினால் என்ன அனுகூலம்னா, சுக்கராச்சாரியார் கவலையே இல்லை. புதன் 2 பேரும் முக்கியமான பாட்டு. வீரியஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய குரு, அவர் தான் வந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிகாரி. புரியுங்களா? 3 அது அவரும் தொடர் பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் ரிஷபத்திலேருந்து ஒரு வழியாக மிதுனத்துக்கு போன பிறகு இத்தனை நாளாக ரிஷபத்தில் உட்காந்து 6-8 உட்காந்த குரு மறைவில் வந்து வெளியில் வந்து பாக்கியத்தில் உட்காந்து பெரிய அனுபவம். ராகு வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியத்தில் உட்காந்துட்டார். கேது பூர்வ புண்ணியத்தில் உட்காந்து அங்கே நேரம் வந்து பாக்கிய வீடு வரும். 11ஆம் வீடு ஸ்தானம் நேரம் 5ஆம் வீடுனா விருத்தி ஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் வீடு சொல்லக்கூடிய சிம்மத்தில் வந்து கேது உட்காந்துட்டார். சர்ப்பங்கள் உட்காந்து தோஷ மாத்தியங்களுக்கு விருத்திக்கு வருமானு கேட்காதீங்க. சர்ப்பங்கள் உங்களுக்காக தான் விருத்திக்கு வரத்துக்கு செயல்படுறதுக்காக இந்த பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு தாட்டி கிடைக்கிறது. சர்ப்பங்கள் பொதுவாகவே வாழ்க்கையில் குறுக்கு வழியில் போகும். புத்தியை கண்ணாமண்ணான்னு பாழ வச்சுட்டு தப்பாக பண்ண வை காரியங்களை கெடுத்து விட்டுரும். நல்லா சம்பாதிக்கிற பேங்க்கில் பெரிய ஆஃபீஸராக இருப்பான், திடீர்னு பணத்துக்கு ஆசைப்பட்டு ரொட்டேஷனில் தருவாங்க. சர்க்குலேஷனுக்கு போகிற அந்த பணத்தை தான் ரொட்டேட் பண்ணிவிடுவான். போச்சு, வந்தது ஆபத்து.
புத்தியை கெடுத்துரும். அதெல்லாம் தான் பண்ணும். தப்பு காரியங்கள் பண்ணுறதுக்கு துணிஞ்சு செய்ய வச்சிரும். இதெல்லாம் பாம்பு விதிக்கு உட்பட்டு பண்ணுறது, தானாக பண்ணலை. உனக்கு இது மாதிரி ஒரு அவலநிலை பிரச்சனை வரணும்னா துணிஞ்சு பண்ணும். அது சின்னதாக பண்ணாமல் பெருசாக பண்ண வைக்கும். இதுதான் யூஸ்வல் சார். அதனால் அந்த முக்கியமான அதிகாரிகள் சொல்லக்கூடிய செவ்வாய் முக்கியம். கலத்தரம் சொல்லவர் உங்களுடைய சம்பந்தப்பட்ட 10ஆம் வீடு சொல்லக்கூடிய கடக வீட்டில் வந்துடுவார். மிதுனத்தில் உட்காரும்போது அதே குருவோட அந்த ஆனி மாதம், சித்திரை வைகாசி ஆனி மாதத்துல இதே விஸ்வாவசு அதே மாதிரி பிரமாதமாக பண்ணக்கூடிய அமைப்பு கிடைக்கிறது. சூரியன், புதன், சுக்கிரன், குரு, எப்பா இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திட்டு நீங்கள் போய் வாங்க வேணாம். அதுக்குண்டான ஒரு பாக்கியத்தை என்னென்ன முறையில் பண்ணால் நீங்கள் அனுபவிக்கணுமோ அப்படி கொடுக்க போகிறாரு. நம்ம ப்ரீ பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுறது இல்லை. நமக்கு தெரிஞ்சேன்னா நம்ம இன்றைக்கும் பெரிய ஆளாக இருக்கலாமே. நமக்கு தான் அந்த மூளையும் கிடையாது. வேலைக்காக போத்துறது அதுவும் கிடையாது. கொடுத்து வாங்கி சம்பாதிச்சின்னு சாமர்த்தியம் இப்படி தானே வாழ்க்கை. இப்போது மற்றவங்களுக்கு நீ செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கிடைக்கிறது, மற்றவங்கள்ட்ட உங்கள்கிட்டேருந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. நீங்களும் பெரிய லெவலில் ஆகணும். ஏதாவது தொழில் சாதனையில் பண்ணணும். எழுத்துத்துறையிலையோ ஏதோ ஒன்று பண்ணியானோம். கலைத்துறையிலையோ அல்லது அந்த சம்பந்தப்பட்ட எழுத்துத்துறையிலையோ இல்லை உணவுத்துறை ஏதோ ஒன்று பண்ணணும். சமையல் துறை இதை ஆர்டிஸ்டாவோ இதுவாக இருக்கலாம். படைப்புகள் எழுத்தாளராக இருக்கலாம், தனியாக இருக்கலாம், நடிகராக இதுவாக இருக்கலாம், விளம்பரத்தில் நடிக்கலாம், விளம்பர சம்மந்தப்பட்ட இது வேணால் பண்ணலாம். தொழில் சம்மந்தப்பட்டதும் சரி. நான் எதுக்கு தொழில் அடிப்படையாக சொல்கிறேன்னா, ஒருத்தர் வேலைக்கு போய் அதுக்காக சம்பாதிக்கிறது பிரச்சனை இல்லை, அவ்வளோதான், லிமிட்டட் சோர்ஸ். தொழில்னா நீயும் வளர்ச்சி அடைந்து மற்றவங்களையும் வாழ்த்த வைக்க முடியும். இவ்வளோ தான் பண்ணணும் இல்லை, அதுக்கு விருத்திக்கு வரணும். அந்த உழைப்பு நல்லபடியாக போச்சு விருத்திக்கு வரும். இது எவ்வளோ தான் சம்பளம், இவ்வளோ தான் கூலி, இப்போ திரும்ப அது மாதிரி ஒரு நிலைமையில் நமக்கு இருந்து மாற்றி ஒரு சாதனையாளராக படைக்கக்கூடிய வகை முன்னாடியே சொல்லியிருக்காங்க. நிச்சயம் நிறைய நடக்கக்கூடிய இந்த பாம்புகள் அனுகூலமாக இருக்கும், சர்ப்பங்கள் ஒரு அனுகூலமாக இருக்கும். எத்தனை வீட்டில் உட்காந்துட்டு பார்த்தீங்களா, உங்களுக்கு உங்களுடைய சப்தமத் சொல்லக்கூடிய அதிலிருந்து பார்த்தோன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் உட்கார்ந்துருக்கிறது. பூர்வ புண்ணியத்தில் துலாத்தை உட்கார்ந்துருக்கிறது. ராகுவோட சனீஸ்வரன் உட்கார்ந்துருப்பான். சனீஸ்வரன் 11 மாதம் வரைக்கும் விஸ்வாவசு மாசியில் தான் போகிறான். அது வரைக்கும் பிரமாதமாக இருக்கும். சனீஸ்வரன் 4ஆம் வீட்டு அதிகாரியும் உண்டு தான், அவர் தான், கவலையே படலை. குரு யாருன்னா வீரஸ்தானாதிபதி. அதோ மட்டும் இல்லை, குரு உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிகாரி. அது நேரம் எங்கள் பாக்கியத்தில் உட்கார்ந்துட்டு கொடுக்குறாரு. அர்த்தவங்கள்லாம் எல்லாமே கடன் தான். அப்படியே பணத்தை போட்டு மொத்தமாக அப்படி வியாபாரம் பண்ணுற ஒரு நம்புதல் கிடையாது. விருத்திக்கு வரணும்னா துணுண்டு போட்டாலே விருத்திக்கு வரணும். அதான் விருத்தி, அதுதான் பாக்கியன்னு பேர். லாபஸ்தானம் சொல்லக்கூடியது வீட்டில் பாக்கியாதிபதி எங்கே இருக்கார், லாபஸ்தானம் சொல்லக்கூடிய சிம்ம வீட்டில் கேது உட்கார்ந்துருக்கான். அவர் அப்படியே ரிவர்ஸ் பாறையில் மிதுனத்தை பார்ப்பார். இதெல்லாம் இருக்குல்ல, அங்கே யார் உட்காந்துருக்கோன்னா சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. குருவோடு உட்காந்துருப்பாங்க. என்ன காலம்மா, தேடி வரணும். நாடி போனால் தேடி வரணும், இல்லை நாடி போகாதையே அது தேடி வரணும். இது எவ்வளோ அபூர்வம் வந்தது இதெல்லாம். இந்த சான்ஸு இப்போ தான் வருது உங்களுக்கு வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் ராகுக்கு பயிற்சினால நம்ம தோஷம் தாக்கிறதே கொள்றதுன்னு கிடையாது. இருக்கிற தோஷத்தை போக்குறதுக்கே 10 ஜென்மம் எடுக்கணும். அது நமக்கு மொத்தமாக க்ளீன் பண்ணிவிடுறது. நம்மளாக பார்த்தா தீர்ப்பானங்க ஒரு தோஷம் போகாது, பிறந்ததே கிடக்க வேண்டியது தான், பிறவியே தோஷம்தான். அதனால் நம்ம அதுவே பார்த்து இயற்கையாக போய் குரு மிதுனத்தில் உட்கார்ந்துட்டு பார்க்க வச்சு, அப்புறம் பராபவ வருஷத்தில் மறுபடியும் குரு அங்கேருந்து கடகத்திலேருந்து மறுபடியும் அதிசாரத்தில் போய் அங்கே போய் உட்கார வச்சு, கடகத்தில் பிறந்த பிறகு மிதுனத்திலேருந்து கடகத்தை பேர்ந்துருவார். 6 அங்கேருந்து மறுபடியும் அங்கே அடுத்த பயிற்சி ஆற்றுள்ள நம்ம அதிசாரத்தில் போயிட்டு நல்ல காலம் ராகுக்கு இந்த கார்த்திகை மாதம் பராபவத்தில் மார்கழி மாதம் அதெல்லாம் ஒரு கார்த்திகை மாதத்துலேயே ஒரு வழியாக ராகுக்கு பேச்சு நடக்கிறது, முடிஞ்சு போயிடுறது. 1.5 வருஷ காலம்
குரு பேர்ந்து மறுபடி அதிசாரத்தில் போயிட்டு திருப்பி வந்து உட்காந்து அடுத்த பேச்சு வந்து மாற்றத்துக்குள்ள ஐயோ நல்ல காலம் ராகு பெயர்ந்து விட கேது பெயர்ந்துடுறார். பராவ வருஷத்தில் மார்கழி மாதம் கார்த்திகை மாதத்துலேயே எல்லாம் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது சர்ப்பங்கள் அனுகூலமாக இருக்காங்க. யூஸ்வலாக சர்ப்பங்கள் அனுகூலமாக இருக்க மாட்டாங்களேன்னா இருக்க மாட்டாங்க, ஆனால் இருக்காங்க. ஏன் இருக்காங்கன்னா புதனும் சுக்கரனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி முடிக்கிறது. செவ்வாய் முதல்ல போய்ட்டு ஊழ விட வேண்டியது, அது உட்காந்து ஒரு இதாக பார்க்கும், உடனடியாக சுக்கரனும் போயிடுறது, அப்புறம் புதனும் போயிடுது, அப்படியே மூமெண்ட் வருது. ஏன்னா இவங்க மூமெண்ட் ஆக மாட்டாங்க, 1.5 வருஷம் வரைக்கும் அதே வீட்டில் இருப்பாங்க. பின்னாடியே போக மாட்டாங்க, அதிசாரத்தில் போக இது பண்ண மாட்டாங்க. அந்த தோஷத்தை போக்குறதுக்கு பாதிப்பிலேருந்து அப்பப்போ வந்து சுக்கிரனும் புதனும் போய் அவங்கள்ட்ட பேர் பண்ணால் தான் தோஷமே போகும். அதுதான் அந்த பெரிய விஷயம். அதுக்கு அடங்கும். நமக்கு வாழ்க்கை ஒன்றும் இல்லை, திருப்தியான வாழ்க்கை கிடைக்கும். இவ்வளோ இது இருக்கும்போது அது வந்து வழக்கத்துக்கு மாறாக விஸ்வாசு வருஷமும் இந்த பராப வருஷமும் குரு அதிசாரத்தில் அதிகம் போகிறார். இதில் போனவுடனே அதிசாரத்தில் போவார். திருப்பி வந்து முடிச்சால் உடனே வக்கரம் முடித்து நார்மலாகி உடனே அடுத்த பேச்சுக்கு போடுவார். இப்படி தான் குருவின் அமைப்பு வச்சுருக்கு. இந்தாட்டி கவலைப்பட தேவையில்லை. நமக்கு வந்து தோஷம் போனோம், நீயா வந்து நாங்களாம் இப்போ எந்த தோஷத்துக்களை கிளியர் பண்ணுறது? எந்த காலம் முடியும்? பட்டாதானியே பட்டு தான் பண்ண பாவத்துக்கு கட்டு தான் தீக்கணும், வழியே இல்லை அப்படின்னு தான் நீங்கள் பூமியில் பிறக்க வச்சுருக்க. அந்த தோஷம் போகிறதுக்கு வழியை வச்சுட்டு நீங்கள் ஏன் பண்ணி குருவை பார்க்க வச்சு தோஷம் பார்க்க வச்சு இந்த சர்ப்பங்களை வச்சு குத்தி எங்களை மேலே கொண்டு வந்து வச்சு நாங்களாம் என்றைக்கு ஏறோம் மாடை வாழை பிடிச்சிருப்போம், திருப்பினா அது ஏந்து மேலே மெதுவாக ஏந்துக்கும். அந்த மாதிரி செய்ய நம்ம இருக்கும். எத்தனை வந்தாலும் விழிப்புணர்ச்சி வரப்போகிறது இல்லை, ஆர்ப்பாட்டம் தான் இருக்கும். அந்த வாழ்க்கையில் இத்தனை குறைகள் இருந்து நம்ம வந்து மார்த்தட்டிக்கிறோம். நம்ம பாரு, அதான் ஆச்சரியமாக இருக்குது. பகவான் சொல்கிறான், ஒரு விஷயத்துக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணால் கூட நீ எதுக்கு வரேன்னு கேட்குறேன், இந்த அளவுக்கு கேட்குறான். எங்களுக்கு தெரியாதான்னு. அதனால் உங்களுக்கு தெரியாதவங்க தான் சர்ப்பங்களை வச்சு உங்களை அனுகூலம் பண்ணுறேன்றார் பகவான். அது எப்படி? சர்ப்பங்கள் நவகிரகங்கள் என்றைக்குமே உங்கள் டேட்டி எதுவுமே கிட்ட கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அவங்களுக்கு யாருக்கோ கொடுக்குறது சார், நாங்கள் நேர்மையாக கிட்ட கொடுக்க மாட்டோம். யாருக்கோ கொடுக்குறதுன்னா அது தட்டி கொடுத்து வாங்கி எப்படி உங்களுக்கு கொடுக்கணுமோ முறைப்படி கொடுக்கறதுக்கு தான் சர்ப்பங்களுக்கு நாங்கள் துணை போகிறோம் அப்படின்றார் பகவான். அது வெளிப்படையாக இந்த ராகு கேது பற்றி நடக்கிறது. ஆக மொத்தம் அந்த துலாத்தனுடைய அமைப்பில் பார்க்கும்போது எதிர்பாராத லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரணும். இல்லை, எத்தனையோ தடவை சொல்லியிருக்கோம், நீங்கள் சொல்லிருக்கீங்க தவிர ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த எதிர்பாராத டேர்னிங் பாயிண்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி நழுவ விடாமபடி அதுவே மாட்டி கையில் போட்டு இழுத்துனது. இத்தனை அமைப்பு கொண்டது. நீ வாங்கித்தான் ஆகணும், அனுபவிச்சுதான் ஆகணும், கொடுத்தான் ஆகணும், நான் பார்த்துக்கிறேன், துணிஞ்சு நான் கஷ்டத்தில் எடுக்கிறேன்னு வாலண்டரியாக சர்வீஸ் பண்ணுற ஒரு காலம்தான் சர்ப்ப காலம். சர்ப்பதோஷத்து அவங்களாம் போனோம் கொள்றாண்டாங்களே, இது தோஷம் இல்லை, யோகம். புரியுங்களா? அதனால் இந்த யோகத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. துலாத்தனுடைய லாபத்தானதை பார்த்தாலே அவங்களுக்கு சூரியன் தான். சூரியன் லாபத்தை எப்படி கொடுப்பான்? விருத்திக்கு வரணும், அந்த விருத்திக்கு நிறைய கொடுப்பான். அது இப்போது அது சர்ப்பத்தோடு தொடர்பு கொள்ளும்போது எப்படி விருத்தி கொடுக்கும்? சர்ப்பம் நேரடியாக சூரியன் தொடர்பு கொள்ளவில்லை. இந்த ஆவணம் விசுவாசு வருஷம் அந்த ஆவணி மாதத்தில் ஆச்சரியமாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். பாம்பு உட்காந்துருக்கு கேது, அப்படி ஒரு செவ்வாய் உட்காந்துருக்கானே அப்படின்னு கேட்பீங்க. அது பின்னாடி சுக்கிரர் வருவார், எல்லாம் வருவார். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு பெரிய அமைப்பில் கொடுத்துருக்கு. இந்த அப்படியே பார்த்தா தை மாதம், மாசி மாதம், பங்குனி, தை மாதத்தில் பார்க்கும்போது ஒரு மார்கழியிலேருந்து பார்க்கலாம், நல்லா இருக்கும். அதே பராப வருஷத்துலேயும் அதே மாதிரி கார்த்திகை மாதம் வரைக்கும் நம்ம பயிற்சி ஆகிடுறது. அப்புறம் அட்டகாசமான ஒரு அமைப்பை கொடுத்து
அந்த ஒரு ஒரு சான்ஸ், ஒரு அமைப்பு எந்த ஸ்டேஜில் வந்தால் கிடைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு கொடுக்குறாரு. அது எப்படி இது பார், தை மாசி பங்குனி இந்த 3 மாதமும் பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி அங்கே அந்த அடுத்த வருஷம் இதே மாதிரி ஆரம்பிக்கிறது. ஆனால் 2 குரு பயிற்சி ஆகிடும். 2 தடவை குரு வந்து இதே மாதிரி அதிசாரத்தில் போவார். அதே போனால் கூட அதே சமயத்தில் பயிற்சி நடந்துடுறது, தப்பிச்சோம் படைச்சோம். இதே மாதிரி ஒவ்வொரு சமயத்தில் வரும்போது கொடுப்பாருங்கும்போது எப்படி கொடுப்பாரு? ஏங்க கண்ணு இருட்டாயிடுது, குச்சியை வச்சு எப்படி வெளிச்சம் தெரியும் உங்களுக்கு, எப்படி நான் பார்க்குறேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் சர்ப்பங்களை வச்சு எங்கெங்கே கை வைக்கணுமோ அங்கே வச்சு சரிப்படுத்தி அதெல்லாம் சரி களை எடுத்து அழகாக கொடுக்குறாரு. நமக்கு களை எடுக்கும் தெரியாது, புத்தியும் கிடையாது, சாமர்த்தியம் கிடையாது. இப்படியே இருந்ததுன்னா எப்படி நம்ம மூட்டு வழி பார்த்தா உட்காரணும்? வேறு வழியிலன்னு பகவானை பார்த்து செய்கிற இந்த மாதிரி அமைப்பு எப்போது ஒரு தான் வரும். ராகுக்கு எதுக்கு சாதமான பாதிப்பு தான் கொடுக்கும், தோஷம்தான். இந்த ஆட்டி தோஷத்துக்கு பதில் வேறு மாதிரி கொடுக்கறது. அதை வேறு அவங்க எப்படிலாம் தோஷத்தை போக்குறதுக்கு பண்ண வச்சு குருவை வச்சே பண்ண வைக்கிறார். பாருங்கள், இது பாருங்கள், அன்றைக்கி குருவை வச்சு தான் சிவபெருமான் அந்த விஷயத்தை குடித்தார். இல்லைன்னா குருமான் நீலகண்ட பேர் வராது, அவரே குரு தான். ஸோ இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அபூர்வமான காட்சிகள் இந்த வருஷம் நிறைய வரும். இந்த சர்பத்தினால் வரக்கூடியது. டேர்னிங் பாயிண்ட்டு வரணும்னா ஆச்சரியமாக தான் இருக்கும். ஒவ்வொரு டேர்னிங் பாயிண்ட்டும் ஒவ்வொரு மாதமும் வருது. சர்ப பேச்சு ஆன உடனேயே இந்த விசுவாசம் வருஷம் சித்திரை மாதத்துலேருந்து வரிசா சித்திரை, ஆணி, அது விட்டுன்னு அடுத்தது புரட்டாசி, அது கார்த்திகை, அப்படியே வரும்போது மறுபடியும் டேர்னிங் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கும். மார்கழி மாதம் வரும். அடுத்த பராப வருஷத்துலையும் இதே மாதிரி டேர்னிங் பாயிண்ட்டு கார்த்திகை மாதம் ஒரு வழியாக முந்துட்டுன்னா சர்ப பேச்சு நடந்துடும். அதனால் இது ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து நல்லபடியாக அனுபவிக்கணும் கேட்டு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.